பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் மோசமான நிலைமைக்கு அணியின் தலைவரான பாபா அசாமின் செயற்பாடே காரணம் என குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அணியின் பயிற்சியாளரான கேரி கிறிஸ்டன் இது தொடர்பில் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். பாகிஸ்தானிய கிரிக்கெட் சபை இன்று அவருடன் நடத்திய கலந்துரையாடலின் போது கேரி கிறிஸ்டன் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார். ஏற்கனவே 2023 ஆசிய கிண்ணத்தில் பாகிஸ்தான் அணி முதல் சுற்றிலேயே வெளியேறியது. இரண்டாவதாக 2024 உலக கிண்ணத்திலும் பாகிஸ்தான் முதல் சுற்றிலேயே வெளியேறியது. இந்த நிலையில் பாபர் அசாம் அணியில் தனியான பிரிவு ஒன்றை செயற்படுத்துவதாகவும் அவர் அதுக்குள் அரசியலை கொண்டு செல்வதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பாபர் அசாமின் குறைந்தது 20-20 அணியின் தலைமை பதவியாவது இல்லாமல் போகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.